وراه فقال والله ما هذا بكلام ملك ولتنظرن ما قال فلم يبعث أن قدم عليه كتاب شيروان أما بعد فإني قتلت كسرى غضبا لفارس لما كان يستحل من قتل أشرفائها إلى آخر الحديث. அதாவது நீளமான ஹதீஸ் இது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ஹதீஸை புரியணும்னா மேலே நேற்று படித்ததை கொஞ்சம் சிந்தனையில் கொண்டு வரணும். அப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்திருக்கக்கூடிய ரிவாயத்து, திடீரென ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மின்பரின் மீது ஏறி ஒரு நீண்ட பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தாங்க. அல்லாஹுவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரசங்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னாங்க, அரபு அல்லாத அஜமுகளுடைய அரசர்களின் பக்கம் உங்களுடைய படைகளை நான் உங்களை அனுப்புவதற்கு நாடுகிறேன். அல்லாஹுடைய பாதையில் வெளிக்கிளப்புவதற்கு உங்களை நாடுகிறேன். நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். யார் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. பனி இஸ்ரவேலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கருத்து வேறுபாடு கொண்டதைப் போல நீங்கள் என்கிட்ட எந்த காரணங்களும் சொல்லக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரசங்கத்தில் சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் எந்த காலத்திலையும் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டோம். நீங்கள் எங்களை கொண்டு என்ன நினைக்க வேண்டுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்ற உடனே சுஜா ரலியல்லாஹு அன்ஹுவை அவங்கள கிஸ்ராவின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாரிஸ் கிஸ்ரா என்ற நாட்டினுடைய அரசரின் பக்கம் நபி அவர்கள் கடிதத்தை கொடுத்து அனுப்பும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய கரங்களால் நீங்கள் அந்த மன்னர்கிட்ட போய் கடிதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல, நாமெல்லாம் நேற்றே கேள்விப்பட்டிருந்தோம். அந்த கிஸ்ரா என்ற மன்னர் அரபு ஜசீரத்துல் அரபிலிருந்து முஹம்மது என்ற மன்னரிடத்திலிருந்து ஒரு கடிதம் வரப்போகுது அப்படின்றத தெரிந்த உடனே தன்னுடைய பெரிய அரண்மனையை அலங்கரிக்கிறாரு. தன்னுடைய எல்லா அரசு அமைச்சர்கள் எல்லா நபர்களையும் ஒன்று கூட்டி அந்த அரண்மனையில் எதிர்நோக்கிய நிலையில் இருக்கிறாரு. சுஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக அந்த அரசர்கிட்ட போகிறாங்க. போன உடனே அந்த கிஸ்ரா என்ற அந்த மன்னர்கிட்ட கடிதத்தை தூதுவரின் மூலமாக கொடுத்து அனுப்பும் பொழுது அவர் சொல்லிட்டாரு, இல்லை, நான் உன் கையில் அவர்கிட்ட தரமாட்டேன். நான் நபியவர்கள் உன்னிடத்தில் கையில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிர்பந்தமாக அந்த கிஸ்ரா என்ற மன்னரே தன்னுடைய அரண்மனை இதிலிருந்து குர்சியிலிருந்து இறங்கி அந்த கடிதத்தை வாங்குறாரு. வாங்கி தர்ஜுமான்கிட்ட அவர் தன்னுடைய கரங்களாலே கொடுக்கும் பொழுது தர்ஜுமான் முதல் வாசகமாகவே மின் முஹம்மதி அப்துல்லாஹி வ ரசூலிஹி இலா கிஸ்ரா அலீமி ஃபாரிஸ் என்ற வாசகத்தை படித்த உடனே அவருடைய முகங்கள் எல்லாம் செவக்க ஆரம்பிக்குது. செவத்த உடனே இந்த வாசகத்தை அடுத்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னதாகவே அவர் என்ன செஞ்சிட்டாரு, கடிதத்தை கிழித்து போட்டுட்டு இந்த சுஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, நபி அவர்கள் சொன்ன விஷயம் அவர்கிட்ட போய் கையில் கொடு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா ஏற்கலையா அதை பற்றி நமக்கு என்னக்கு பிரச்சனை, நபி அவர்கள் சொல்கிறத செஞ்சிட்டோம் என்ற நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. இவர் கோபம் தணிந்த உடனே என்ன செஞ்சிருக்கிறாரு, இவரை சுஜா தேடி ஒரு நபரை ஒரு படையை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. அதற்குள்ள இந்த சுஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நபி அவர்களை இந்த செய்தியை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மஸ்ஸக கிஸ்ரா முல்கஹு அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்க. அவருடைய ஆட்சியையும் கிஸ்ராவுடைய மன்னருடைய ஆட்சியை அல்லாஹ் இரண்டாக கிழிப்பானாக அப்படின்ற விஷயத்தை நேற்று நம்ம பார்த்தோம். இப்போ இதே விஷயந்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசங்களில் ரிவாயத்துக்கள் வள மாதிரி வருது. என்ன அப்படின்னா, இதுக்கு இடையில ஃபாரிஸ் அப்படின்ற மன்னருக்கு நபி அவர்கள் கடிதத்தை எழுதுகிறாங்க. ஃபாரிஸ் என்ற மன்னர் இவங்களுக்கும் யமன் வாசிகளுக்கும் மத்தியில் ஒரு நெருக்கம் இருக்குது. ஃபாரிஸ் என்ற மன்னர் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய அரசர்களோட நெருக்கம் இருக்குது. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அழைப்பு வரும் பொழுது ஃபாரிஸ் என்ற மன்னர் யமன் தேச மன்னரோட தொடர்பு கொண்டு, உங்கள் இடத்துலேருந்து ஒருத்தர் இப்படி வந்திருக்கிறாராமே, என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் என்னன்றதை போய் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் போய் பார்க்கலைன்னா நான் படையை நேராக சவுதிக்கு மக்காவிற்கு அனுப்பிச்சு என்ன செஞ்சிருவேன், மதீனா நகரத்துக்கு அனுப்பிச்சு அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான இதை சிந்தனையில் வைத்து கொண்டா
அது அடுத்தடுத்து தொடர்ந்து சொல்லக்கூடிய சம்பவங்கள். யார் இப்படி சொன்னது? அதாவது ஃபாரிஸ் என்ற மன்னர் இருக்கிறார்ல, ஃபாரிஸின் மன்னருக்கு நபி அவர்கள் கடிதத்தை கொடுத்து அனுப்ப இந்த ஃபாரிஸ் மன்னர் அடுத்தடுத்து இனிமே என்ன செய்ய போறாரு, 2 பேரை தூது நபரை அனுப்புறாரு. யாருக்கு? யமன். இந்த சொன்னது யாரு? ஃபாரிஸ் மன்னர் தான். நீங்கள் சொல்லலாம் நான் மாதிரி. ஆமாம், யமனுக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து அங்கே போய் முஹம்மது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அப்படி அனுப்புகிறார். ஏன்னா யமன் வாசிகள் அரபு மக்கள். அப்போ ஃபாரிசி அரபி அல்லாதவங்க, இவங்களுக்கும் அந்த மன்னருக்கும் தொடர்பு இருக்கிறனால இவங்களை போய் நீங்கள் போய் பார்க்கணும் சொல்லி சொல்கிறாரு. இவரும் வந்து போய் பார்ப்பார். இதுதான் அடுத்தடுத்த சம்பவங்களில் தொடர்ந்து இதே சம்பவம் தான் வரும். ஆனால் வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கும். அதான் சொல்கிறாங்க, அனிபினி அப்துல் ரஹ்மான் சலமத் அபி சலமத இபினி அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து என்ன, கிஸ்ரா மன்னர்கிட்ட நபியவர்களுடைய லெட்ரு போகும் பொழுது அவர் படித்த உடனே அவர் கிழிச்சிட்டு என்ன செய்கிறாரு, பாதான் அப்படின்றது யமன் தேசத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசர், அவருக்கு கடிதத்தை அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தை 2 பேர் அனுப்புகிறார், 2 தூதுவர்கள் அனுப்புகிறார். அந்த தூதுவர்களுடைய ஒரு ஆள் பேர் ஜத்து, இன்னொரு ஆள் ஜுமைரா. 2 நபர்களும் நல்ல வீரர்களும் கூட. இந்த 2 வீரர்களையும், அதாவது பேச்சிலையும் சரி சண்டை இதுலையும் சரி நல்ல வீரர்கள். இந்த 2 பேருக்கு அனுப்பிச்சு யாருக்கு அனுப்புறாரு, யமன் தேசத்தில் இருக்க கவர்னருக்கு அனுப்புறாரு. யாரு? கிஸ்ரா என்ற மன்னர். அனுப்பிச்சு உங்ககிட்ட ஒரு ஆள் இருக்காராம், அவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னை நபி என்று வாதிடுறார். என்ன, அவர்கிட்ட போங்க, அவர் என்ன சொல்றாருன்றத நீங்க பாருங்க அப்படின்ன உடனே நேரா இவங்க யமன் வாசிகள்கிட்ட போறாங்க. யமன் தேசத்திலிருந்து இருக்க 2 நபர்கள் கொண்ட ஒரு தூதுக்குழு எங்க வருது, தாயிஃபுக்கு வருது. தாயிஃபுக்கு வந்து அந்த 2 பேர் வர்றாங்க. இந்த ஹம்தான் கும்தான் போனாங்க இல்லையா, அதாவது மூலனா ஃபாரிசி வாசிகள்லேருந்து அந்த தூதுக்குழு இருக்குல்ல, இவங்களோட சேர்ந்து யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு 3 பேர் வர்றாங்க. அவங்க தான் போகிறாங்க. ஆமாம், இவங்க தான் வர்றாங்க. இவங்க வந்து நேராக வந்த உடனே தாயிஃபுக்கு வர்றாங்க. தாயிஃபுக்கு வந்து விசாரிக்கிறாங்க, இது மாதிரி ஒருத்தர் தன்னை நபி என்று இங்கே வாதித்து கொண்டு இருக்கிறாருமே, அவர் யார், எங்கே இருக்கிறாரு அப்படின்ற உடனே அந்த தாயிஃபாசிகளுக்கு சந்தோஷம். என்ன, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வந்து முஹம்மதை எதிர்த்து கொண்டு இருக்கிறோம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ வெளியிலேருந்து ஃபாரிஸிலிருந்து ஆள் வந்துட்டாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய வேலையை இவங்க பார்க்க போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தில் சொல்கிறாங்க, எஸ்ரிப், அவர் இங்கே இல்லை, எஸ்ரிப் தேசத்தில் தான் இருக்கிறார் அப்படின்ற உடனே இதை சொன்ன உடனே அவங்க எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, எஸ்ரிபை நோக்கி கிளம்பி போகிறாங்க. தாயிஃப்லேருந்து எஸ்ரிபை நோக்கி போகிறாங்க. போய்கொண்டு இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. தாயிஃபாசிகள் என்ன, நாம் செய்ய வேண்டிய வேலை இனிமே முஹம்மது அவ்வளோதான், ஒன்று இல்லைன்னு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தங்களுக்குள்ளே பேசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் முஹம்மதை தேடி அந்த தூதுக்குழு நேராக நபியவர்களை பார்க்க வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி கிஸ்ராவுக்கு, ஃபாரிஸ் என்ற மன்னருக்கு நீங்கள் கடிதம் எழுதுனீங்களாமே, நீங்கள் கடிதம் எழுதுனீங்களா, அவங்க வந்து உங்களை எங்களோட அனுப்பிச்சி வைக்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எங்களோட வாங்க, நீங்கள் எங்களோட கூட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே இது எல்லாம் கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க, பயண கலைப்புகளோடு இருப்பீங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் இவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் அந்த தூதுக்குழுவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்கிறாங்க. எதிர்கொண்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பி அன்னல்லாஹ கத் குத்தில கிஸ்ரா அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்க, உங்களுடைய கிஸ்ராவுடைய மன்னரை அல்லாஹ் கொன்று விட்டான் அப்படின்னோன்னு இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன சொல்ற அப்படின்னு, நிஜமாவா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்ன இரவில், இந்த மாதத்தில் இன்ன இரவில் இந்த கிஸ்ராவுடைய மன்னர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற உடனே அவங்க நல்லா யோசிச்சு சொல்லு, இது நாங்கள் வந்து கடிதத்தை இப்படி எழுதுகிறவா அப்படின்னு யார் கேட்குறாங்க, வந்த தூதுக்குழு கேட்குறாங்க, இப்படியே நாங்கள் அந்த தலைவர் கொல்லப்பட்டாருன்ற கடிதத்தை இப்படியே நாங்கள் எழுதவா, எங்கள் யமன் வாசிகள் கொல்லப்பட்டாரா கொல்ல போடுவார்
அல்லாஹ் கொண்டுட்டார். இங்கே வந்து அங்கே கொன்றுவான். இந்த மாசத்துல இந்த நாள்ல கொல்லப்படுவான்னு சொல்லுங்க. கொல்லப்பட்டார். ஒரு 10 நாள் ஆகுது அப்படின்னா சரி ஒரு 10 நாள் ஆகுதுன்னா அந்த 10 நாளுக்குள்ள ஒரு டேட்டை சொல்லணும். அன்னைக்கு நைட்டு கொல்லப்படல, நீ போய் நாளைக்கு வந்த பின்னாடி வகை வருது. இவங்க வந்த பின்னாடி அல்லாஹ்வுடைய தகவல் வச்சுதான் இவர் சொல்றாங்க. அந்த இபாரத்தை படிக்கிறேன் பாருங்க மௌலானா. பி அன்னல்லாஹ கதல கிஸ்ரா வஸல்லத அலைஹி இப்னஹு ஷீருவான ஃபீ லைலத்தின் கதா மின் ஷஹ்ரின் கதா. அதாவது இப்படிலாம் நடந்துச்சு. இன்னைக்கு இரவுல அவங்களோட மயம் எப்படி, அதாவது அந்த நடந்த சம்பவத்தை தெளிவா சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட இரவில் எந்த நாளில் எந்த மாதத்தில் அந்த காலத்தில் பயணம் செய்கிறது கொஞ்ச நாளில் முடியாது. ஒரு மாதம் பயணம் செய்வாங்க, 2 மாதம் பயணம் செய்வாங்க. இன்ன மாதத்தில் இன்ன இரவில் கொல்லப்பட்டார் அப்படின்ற உடனே நல்லா யோசிச்சு சொல்லு முஹம்மது, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா? நாங்கள் இந்த கடிதத்தை எங்களுடைய யமன் தேசத்தில் அனுப்பிச்சிடவா அப்படின்னு சொன்ன உடனே, நாம் நீங்கள் இதே மாதிரி எழுதி அனுப்புங்க. உங்களுடைய மன்னர், அதாவது யார்? கிஸ்ரா இல்லை, யமன். உங்களுடைய மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை அப்படியே அவர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிருவோம். ஏற்றுக்கொண்டாரா இல்லை கொண்டால்? ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கிட்டா அப்படியே நாங்கள் என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம் அப்படின்ற உடனே அதே மாதிரியே இதை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, வந்த தூதுக்குழுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்க, தன்னிடத்தில் வைத்திருந்த தங்க மாலை ஒன்றை, இடுப்பில் அணியக்கூடிய தங்க மாலையை நபி அவர்கள் அந்த தூதுக்குழுவுக்கு சொல்கிறாங்க. வேகமாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பி போய் நேராக யமனுக்கு வந்த உடனே அந்த அரசர்கிட்ட தன்னை அனுப்பிச்ச அரசர்கிட்ட சொல்கிறாங்க, யா அரசரே, நீங்கள் யாருக்காக வேண்டி தூது விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சிங்களோ அந்த மன்னர் கொல்லப்பட்டாராம் அப்படின்ற உடனே என்ன சொல்கிறீங்க? அந்த அரசருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன சொல்கிறாரு? யமன் அரசருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த யமன் யமன்காரவங்க இந்த ஃபாரிசி எப்படி சொல்லுவாங்க, ரப்புன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு வாசகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்கிறாங்க, உங்களுடைய ரப்பை அல்லாஹ் கொண்டுட்டான் அப்படின்னு. அந்த அளவுக்கு என் ஃபாரிசி மன்னர்களுக்கு இவங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வல்லாஹி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்தி அறிவித்ததும் இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. சொல்கிறார் இந்த மன்னர், இவர் ஒரு சாதாரண மன்னருடைய வார்த்தை இல்லை, இது சாதாரண மன்னருடைய வார்த்தை அல்ல, மன்னர் தான் அந்த வல்லாஹி மாஹாதா பி கலாமின் மலிக்கின். இவங்க மன்னர் தானே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது ஒரு சாதாரண அரசருடைய வார்த்தையாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசர் மறைவான நமக்கு தெரியாத விஷயத்தை இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு துல்லியமாக இந்த மாதத்தில் வஃபாத் ஆகுவார்ன்றதை அறிவிச்சிருக்கிறாரு. இது சாதாரண மனிதருடைய சொல்ல அல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஷீருவான்ட்டு இருந்து ஒரு கடிதம் வருது. யாரு? மயன்ட்டு இருந்து. யாரு தன்னுடைய ஃபாரிசி அரசரை கொலை செஞ்சாரோ அந்த மகனிடத்திலிருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் யார்கிட்ட வருது? யமன் வாசிகள்கிட்ட வருது. அந்த பாதுஷாட்ட வந்து இருக்கு. வந்த உடனே அந்த பாதுஷால அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறாரு. அம்மா பாத் ஃபஇன்னி கதல்து கிஸ்ரா கதபன் லிஃபாரிஸின் லிமா கான யஸ்தஹில்லு மின் கத்லி அஷ்ராஃபிஹா. எங்களுடைய கண்ணியமானவர்களை என்னுடைய தந்தை அதிகமாக கொலை செய்கிறத நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததின் காரணமாக நான் என்ன செஞ்சிட்டேன், கிஸ்ராவை நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து எழுதுறாரு. என்ன? என் தந்தை உங்ககிட்ட ஒரு மனிதரை பற்றி சொல்லி அனுப்பிச்சாருல, அவர் சொல்றத ஒழுங்கா கேளு. புரியுதா மௌலானா? அதாவது சொல்றாரு, فخذ لي الطاعة ممن قبل ولا تهجن الرجل الذي كتب لك كسرى بسببه بشيء فخذ الطاعة. உடனே வழிபடு. யாரு? என் தந்தை எந்த மனிதருடைய விஷயத்தில் ஒரு தூதுக்குழு ஓட்ட சொல்லி அனுப்பிச்சு போய் ஒழுங்கா கேளுன்னு சொன்னார்ல, அந்த மனிதர் என்ன சொல்கிறாரோ ஒழுங்கா நீ கேளு அப்படின்னு இவர் என்ன செய்கிறாரு, அந்த கடிதத்தில் எழுதி வச்சோன்னே இவருக்கு ஆச்சரியம் இன்னும் தாங்க முடியலை. என்ன இது அப்படின்னு உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சபையில் இருக்க மன்னர் வந்திருக்கு, அந்த சபையில் இருக்க அமைச்சர்கள் எல்லோரும் அது அஸ்லம அஸ்லம் அல் அம்பியா மின் ஆலி ஃபாரிஸ் மிம்மன் கான கபலஹும் பில் யமன். இதுதான் இந்த ரிவாயத்தை இப்படியே இருக்க எல்லாருமே அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வருது. இது ஒரு ரிவாயத்து, இதோட முடிஞ்சு. அடுத்து இன்னொரு சம்பவம், இதை இன்னொரு சஹாபி அறிவிக்கிறாரு. என்ன அப்படின்னா,
நபி அவர்கள் கிஸ்ராவின் பக்கம் கொடுத்து அனுப்பிச்ச லெட்டரை நபி அந்த கிஸ்ரா மன்னர் என்ன செஞ்சிட்டாரு, கிழிச்சிட்டாரு, பிச்சு பிச்சு போட்டுட்டாரு. அதே இபாரத் தான். அதே மாதிரி மதீனா நகரத்துக்கு ஒரு தூதுக்குழு வருது. இந்த விஷயம்லாம் சொல்லி அதே மாதிரியே ரிவாயத்தில் சின்ன வித்தியாசங்கள் வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லெட்டருடைய விஷயத்தில் எழுதி அனுப்பிச்சிருந்த லெட்டரையும் சொல்கிறாங்க. படிச்சுட்டு அந்த வந்த தூதுக்குழுவை பார்க்குறாங்க. அந்த இன்னொரு ரிவாயத்தில் வேறு மாதிரி வருது. கொண்டு வந்த லெட்டரை, அரசர்கிட்டருந்து வந்த லெட்டரை வந்து படிச்சுட்டு யார் பார்க்குறா? நபி அவர்கள் நபி பார்க்குறாங்க. மதீனா நடக்குது. இது மதீனா நடக்குது. வந்த தூதுக்குழுவை பார்த்தா அவங்க எப்படி இருக்காங்க, ஃபுல் ஷேவு, மீசையை பெருசாக முறுக்கி விட்டு இருந்திருக்காங்க, ஆங்கிலேயர்கள் மாதிரி. இதை பார்த்த உடனே நபி அவர்களுக்கு ஃபகரிஹன் நதுர இலைஹிமா ஃபகால் வைஹக்குமா வைலக்குமா மன் ஆமரக்குமா பிஹாதா. ஏன் இப்படி மூஞ்சிய தாடி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தாடியை மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறீங்களே, என்ன காரணம், யார் உங்களுக்கு இப்படி ஏவுனது அப்படின்ற உடனே அவங்க 2 பேர் சொன்னாங்களாம், எங்கள் அரசர் இப்படி தான் இருப்பார், அதனால நாங்களும் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலாக்கின் ரப்பி அமரனி பிஇஃபா லிஹியத்தி வகஸ்ஸு ஷாரிபி. அவங்க அரசருக்கு இப்படி இருக்காங்க, அரசு ஏவனாங்க ஃபஅமரா ரப்புனா, ஏவனார். ஃபஅமரா ரப்புனா கரெக்டாக அது வருது அவருக்கு கேள்வி. அதான் எனக்கு இவ்வளோ அறிவு எப்படிதான் அவருக்கு கிட்டது வருது. முன்னாடி உங்களுக்கு யார் இது ஏவுனார் தான் நம்பியே கேட்குறாங்க, அந்த வார்த்தையை அப்படி தான் கேட்குறேன். ஆமாம்ங்களா, நம்மளாம் கேட்டோமா, அங்கே தான் நிற்கிறேன் மாப்பிள்ள. வா வா வா, ரொம்ப போகணும். சைடில் தான் போகல, மோசத்துக்கு தேவை போகுது. இல்லை குத்தலாம் அடிக்கிறேன். அதே மாதிரி தான் ரிவாயத்துடைய ஏற்கனவே ஒரு சஹாபியுடைய ரிவாயத்தா, இன்னொன்று திப்ரானியுடைய, அவ்வளோதான் முடிஞ்சு கேட்குறாங்க. எங்கள் அரசர் ஏவி அதுக்கப்புறம் மற்ற கிஸ்ஸாக்களை ஏற்கனவே சொல்லதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். புரியுதாங்களா? சின்ன சின்ன வித்தியாசங்கள் விடுபட்டது. திப்ரானியில் இன்னொரு அபி பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இன்னொரு இப்படி இதே மாதிரி இது வருது. என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் வாசிகளை பொறுப்பு கொடுத்து கிஸ்ராவின் பக்கம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுப்பிச்சு வைக்கிறாங்க. யமன் வாசிகள் மாற்றி சொல்கிறேன், நம்பி அனுப்பிச்சாங்களா? அதாவது கிஸ்ரா மன்னர் மௌலானா, கிஸ்ரா மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு யமன் வாசிகளை என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அனுப்பிச்சு வச்சு அந்த கிடையாது விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு மனிதர் கிளம்பி இருக்கிறாராம், தன்னை நபி என்று வாதிட்டு இருக்கிறாராம். அவர் விஷயத்தில் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற உடனே நபி அவர்கள் அந்த வந்த யமன் வாசிகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொஞ்ச நாள் எங்களோட இருங்க அப்படின்றாங்க. வந்த உடனே என்ன செஞ்சுருக்காங்க, ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ரப்பி கத் கத்தல கிஸ்ரா வலா கிஸ்ரா பஅதல் யௌம் கதல கைசர் வலா கைசர பஅதல் யௌம் ஃபகதப கௌலஹு ஃபி ஸாஅத்தி ஹத்தஸஹு அல்லதி ஹத்தஸஹு வஷ்ஷஹர். அதாவது எந்த நாளில் எந்த மாதத்தில் எந்த நேரத்தில் கொல்லப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர்களுக்கு தூதுக்குழுவுக்கு சொன்ன விஷயத்தை இன்னொரு ரிவாயத்தின் பக்கம் வரும். இதே மாதிரியே யார் இவங்க திஹியத்துல் கலபி ஒரே நேரத்தில் 2 அரசு கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்களா? கைசர் கிஸ்ரான்னு சொன்னீங்களே, அது இது நபி அவர்கள் கைசருன்னு சொல்கிறாங்க. கிஸ்ரா இந்த இடத்துல நமக்கு கிஸ்ரா தான் முராது, கைசருன்னு நபி அவர்கள் சேர்த்துருக்குறாங்க. அது என்னன்றது தெரியல. கைசர்ன்றது அவங்க தானே, ஹெர்கல் மன்னன். அதே மாதிரியே சொல்லுங்கள், 2 பேரும் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம். அதாவது இன்னும் இரவு அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தாலும் நபி அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தையும் மாதத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியே திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கிஸ்ராவின் பக்கம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
அதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, வந்த ஒரு ஜமாத் இருக்குல்ல, வந்த ஜமாத் ஃபஸ்ட்டு 3 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ வந்து யமன் தேசத்துலேருந்து வந்த ஜமாத் 25 நபர்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி யமன் தேசத்திலேருந்து வந்த ஜமாத் 25 நபர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இடத்துல அவங்கள தங்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 15 லைலத்தன் 25 நாள், நம்ம ஒரு நாள்னு சொன்னோம்ல, 15 நாள், நம்ம ஒரு நாள் தங்க, அடுத்த நாள். ஆனால் இன்னொரு ரிவாயத்தில் 15 இரவுகள் 15 நாள் தங்கியிருக்காங்க. 15 நாள் கழிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் வந்து இத்ஹபு இலா சாஹிபுக்கும் ஃபகூலு லஹு இன்ன ரப்பி கதல ரப்பஹு ரப்பஹு லைலத்தன். ரப்பஹு கொண்டு முராது வந்து யாருன்னா மௌலனா அவருடைய ரப்பு. ஆமாம், அவங்களுடைய ரப்பு. லைலத்தன்னா இந்த இரவுலையா? ஆமாம், இன்ன இரவு அப்படின்னு சொல்லி, இன்ன இரவுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன செஞ்சீங்க, 15 நாள் இங்கே தங்கிட்டீங்க, இப்போ நீங்கள் போங்க உங்களுடைய ரப்பிட்ட போங்க. என்னுடைய ரப்பு அவர்களுடைய ரப்பை என்ன செஞ்சுட்டாரு, கத்தலு கொலை செய்துட்டாரு அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே எல்லோருமே என்ன செஞ்சுருக்காங்க, வேகமாக அந்த இரவுலேயே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இரவுலே கிளம்பி அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, யமன் வாசிகளுடைய அந்த அரசர்கிட்ட செய்தி சொல்கிறாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறாங்க. அது எந்த மாதம் என்ன சொல்லி போடுறாங்க, அது இன்னும் போல லைலத்தை இதில் லைலாவுக்கு கத்தர் ரப்பஹூன்றதை கொண்டு லமீர் வந்து எதுவும் எழுதுனா சையிதஹு கிஸ்ரா, லைலா என்ற இரவும் குறிப்பிட்டு போல. அவ்வளோதான், முடிஞ்சு. இது மாதிரி விஷயம் அதுதான், சம்பவம் அதுதான். ஆனால் ரிவாயத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்களோட வருது. ஒரு நாள் தங்கியிருக்காங்க, 25 நாள் தங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி 3 நபர் வந்திருக்கிறாங்க, 25 நபர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படின்றது சின்ன சின்ன வித்தியாசங்களோடு வருது. அல்லாஹ் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வான்.